வெரி பவர்ஃபுல் தியாலஜிக்கல் ஸ்டடி. இது சாதாரண ஸ்டடி இல்லை. நீங்க ஒரே ஒரு ஆள் இங்க இருக்கிற ஒரு ஆள் இதை பின்பற்றினீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல பலர்கள் மத்தியிலே இந்த நீதியையும் தயையும் நீங்க கற்றுக் கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. அப்ப ஜீவனை இழந்திருக்கிற பலர் ஜீவனை பெறுவார்கள். நீதியை அறியாத ஜனங்கள் பலர் நீதியை அறிந்து கொள்வார்கள். இதுவரை நாம் மகிமையே காணல என்று சொல்லுகிற பலர் இந்த இந்த மார்ச் மாதத்தினுடைய வாக்கு தத்தமாக நாம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை 1ஆம் தேதி மற்றும் 1வது ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். இங்கே இந்த வேத பகுதியினுடைய கீ வார்த்தை தான். இந்த வேத பகுதியை நமக்கு திறவுகோலாய் மாற்றி நமக்கு எதையோ ஒண்ணு ஆண்டவர் காமிக்கிறார். இங்க வேதம் சொல்லுது நீதியையும் அடுத்தது என்ன? தயை. இது ரெண்டையும் பின்பற்றுகிறவன் எதை கண்டடைகிறான்? அவன் பார்ப்பதெல்லாம் ஒன்று ஜீவன், அடுத்தது அடுத்தது அருமையான தேவச்சனமே, நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஒருவேளை நான் இந்த நீதியையும் தயையையும் நான் பின்பற்றினா எனக்கு ஜீவன் கிடைக்குது, எனக்கு நீதி கிடைக்குது, எனக்கு மகிமை கிடைக்குது. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நல்லா சாப்பிட்டா உடம்பு நல்லா வளரும், நல்லா படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம், நல்ல எக்ஸசைஸ் பண்ணா பாடி பில்டிங் என்ன மாதிரி பாடி பில்டிங்கா இருக்கலாம். எக்ஸசைஸ் பண்றதா நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ற தூங்க நேரம் இல்லை. இல்ல இதுக்கெல்லாம் இப்ப ஸ்டோரி இருக்கு, அதனால இப்படி பேசுறேன். தேவஜனமே, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஜீவனோ, உங்களுக்கு நீதியோ, உங்களுக்கோ மகிமையோ இல்லை. வேதம் சற்று வித்தியாசமானது. It is not like a logic language. அது சராசரியாய் பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல. It reveals the plan of the holy heaven. அது பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிற விசேஷித்த ஜீவன் கொண்ட புத்தகம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க உயிர் இதே மண்ணில இருந்து போறது இதே மண்ணுக்கு தான் போயிடுறோம், வேற எங்கேயும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த வேதத்தை பின்பற்றி, சொல்லுங்க, பின்பற்றி நடக்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில சிலதை பார்க்க போறோம். நல்லா புரியுதுங்களா? ஒருவேளை நீதியை தயையை நாம் பின்பற்றினா எனக்கு ஜீவன், எனக்கு நீதி, எனக்கு மகிமை, அது உலக பிரகாரமாய் திங்க் பண்ற மனுஷன், அது அவனுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம்.
வேற யாருக்காவது அதுல பிரயோஜனம் இருக்குதா? பட் வேதம் சொல்லுகிறது, இதை செயல்படுத்துகிறவன் இவைகளை மற்றவர்களிடத்தில் இவைகளை கண்டடைகிறான். ஒரு நல்ல ஒரு மாணவன் படித்து முன்னேறி எம்ஏ எம்எட் முடிக்கிறார். அவர் இப்ப என்னென்ன உத்தியோகங்களுக்கு போகலாம்? ஒரு ஆர்டினரி பிரைமரி ஸ்கூலுக்கு டீச்சரா போகலாம், ஒரு செகண்டரி ஸ்கூலுக்கு டீச்சரா போகலாம், ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு டீச்சரா போகலாம், அல்லது ஒரு சின்ன காலேஜஸுக்கு லெக்சரரா போகலாம், இல்ல பெரிய பெரிய காலேஜஸுக்கு அவர் ப்ரொஃபஸரா போகலாம், இன்னும் பகிரங்கமான யூனிவர்சிட்டிக்கு அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸரா போகலாமா? போகலாம். அங்க மறுபடியும் பிஎட் காலேஜுக்கே எம்பிஏ எம்எட் படிச்சவர் என்ன செய்யலாம்? பிஎட் காலேஜுக்கு அவரே மறுபடியும் ஒரு ட்ரைனிங் ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு லெக்சரராகவோ ப்ரொஃபஸராகவோ அதுக்கேற்ற வழிவகுக்கிற ஒரு மனிதனாக அங்க போக முடியும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்க, இப்ப ஒரு வாத்தியார் ஒருவர் தான். என்ன செய்யறாரு? பலரை உருவாக்குறார். பலரை உருவாக்குற போது அந்த பலர்ல இன்ஜினியர் வரலாம், டாக்டர்ஸ் வரலாம், இவரை போல ப்ரொஃபசர்ஸ் வரலாம், விஞ்ஞானிகள் வரலாம், தேசத்தின் தலைவர்கள் வரலாம். உண்டா? ரைட். இப்போ உங்களோட சிந்தைக்கு ஒரு கேள்வியை கொடுக்கிறேன், நல்லா சிந்திக்கணும். ஓகே? சரி, இந்த வாத்தியார் நடத்தையோ நீதியையோ தயையோ ஒரு சரியில்லாத வாத்தியார். இவர் பாடம் கற்றுக் கொடுக்கிறாரு. 2 நிமிஷம் சாரி பிரதர், அது கொஞ்சம் பாடம் நடத்தலாம். ரைட், ஆரம்பிப்போம் பாடத்தை. இவரும் லெக்சரர் தான், பட் நீதியையும் தயையும் உள்ள ஒரு லெக்சரர் பாடத்தை நடத்துகிறார். தேவச்சனமே, 2 விதமான தலைவர்கள் பாடத்தை நடத்துகிற பொழுது நீதியையும் தயையும் உள்ள ஒரு மனுஷன், இப்படி பல கேட்டகரிகள் அவங்க இருந்து நடத்துகிற பாடத்திட்டம் மாணாக்கர்கள் மத்தியிலே பல மாணவர்கள் ஜீவனை பெற்றவர்களாய் மாறுவார்கள், பலர் நீதியை பெற்றவர்களாய் மாறுவார்கள், பலர் மகிமையை அடைகிறவர்களாய் மாறுவார்கள், பலர் ஜீவனையும் நீதியும் உடையவர்களாய் மாறுவார்கள், பலர் நீதியையும் மகிமையும் உடையவர்களாய் மாறுவார்கள், பலர் ஜீவனையும் மகிமையும் உடையவர்களாய் மாறுவார்கள், பலர் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் உடையவர்களாய் மாறுவார்களா இல்லையா? ஒரு பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு பல கோடி மக்களுடைய வாழ்வுல டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுமானால், இந்த சாக்கியம் ஒரு தனி மனிதன் நீதியையும் தயையையும் கண்டடைகிற பொழுது இந்த பின்பற்றுகிற அனுபவம் பல கோடி மக்களை இவன் காண்கின்றவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. உண்மையிலே புரிஞ்சவங்களே very powerful theological study. இது சாதாரண ஸ்டடி இல்லை. நீங்க ஒரே ஒரு ஆள் இங்க இருக்கிற ஒரு ஆள் இதை பின்பற்றினீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல பலர்கள் மத்தியிலே இந்த நீதியையும் தயையும் நீங்க கற்றுக் கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. அப்ப ஜீவனை இழந்திருக்கிற பலர் ஜீவனை பெறுவார்கள். நீதியை அறியாத ஜனங்கள் பலர் நீதியை அறிந்து கொள்வார்கள். இதுவரை நாம் மகிமையை காணல என்று சொல்லுகிற பலர் இந்த மகிமையை கண்டறிவார்கள்.
இதை உணர்ந்த தனித்தனி நபர்கள் அவங்க ஒன்று சேர்ந்து பேசுகிற பொழுது இது மூன்றும் அவங்களுக்குள்ள பரிமாறிக்கப்படும். நீங்க அடுத்த முறை போகும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? The special people இருப்பாங்க. உனக்குள் நீதியையும் தயையும் பின்பற்றுகிற அனுபவம் இருக்குமானால் நீங்க அநேகர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை நீங்க பார்ப்பீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க பார்த்திருக்கிறீங்களோ பார்க்கலையோ தெரியல. ஆனா ஒண்ணு தெரிந்து, இந்த நீதியின் தயையும் இன்னும் உங்களுக்குள்ள சரியா பயன்படுத்தப்படவில்லை. இப்ப நமக்குள் பல ஆண்டுகள் நம்ம திருச்சபைக்கு வரோம். இந்த தயை, இந்த நீதி நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நமக்குள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அதை சுதந்திரமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? எடுத்தவர்கள் பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? இத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு இந்த வேத வார்த்தையில். இங்கே பயன்படுத்துகிற இந்த ரேஷ் என்கிற மனிதன் என்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ, நானே வாசம், நானே மெய்யான திராட்சை செடி, நானே ஜீவன், நானே வழி என்று சொல்லுகிற, நானே ஒளியாய் இருக்கிறேன் சொல்லுகிற இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற பொழுது தேவனால் பேசப்பட்ட வார்த்தை தன்னுடைய வார்த்தையாக மாறுகிறது. The word was spoken by the word. இந்த வார்த்தை வார்த்தையினால் பேசப்பட்டது. இந்த வார்த்தை ஆதியிலே தேவனாக இருந்தது. அது தேவனிடத்தில் இருந்தது. அவரே கிறிஸ்துவாக இருக்கிறார். சோ உன் வாழ்க்கையில பின்பற்றுகிற பல காரியங்கள் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு கடைக்கு போறோம். உங்க Dress செலக்ஷன் பண்றதுல first you see the color, you see the pattern, you see the fashion on it. அதுக்கப்புறம் XL டபுள் XL சிலர் ட்ரிபிள் XL பத்தலைக்கு பிரதர். சரீரத்தை வேண்டாததை குறைக்கிறது மிஷின் இருக்கு. வேண்டியதை கற்றுக் கொடுப்பதற்கு அதற்குண்டான டயட் கண்ட்ரோல் அதெல்லாம் தேவைச்சனமே. இந்த நீதியை தயையை பின்பற்ற வேண்டுமானால் சில காரியங்கள் உங்களுக்கு தேவை. We must know the God's plan. இந்த தேவனுடைய பிளான் உங்களுக்குள் இறங்குற பொழுது நோ பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்க இறங்க உங்க மேல உள்ள பயாலஜிக்கல் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். உங்க தாய், உங்க தகப்பன், அவங்களுடைய ஈடுபாடுகள், அவங்களுடைய அறிவீனங்கள், அவங்களுடைய மதியீனங்கள், அவங்களுடைய அறியாமைகள், இதுதான் நீங்க. அவங்க என்ன வாழ்ந்துட்டு வந்தாங்களோ அதனுடைய சாராம்சம் தான் நீங்க. வேற ஒண்ணு உதைச்சா சொர ஒண்ணா முளைக்கும். எதை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும். இப்போ உங்க உங்க தாய் வம்சவழி, தகப்பன் வம்சவழி. தாய் படிக்காதவங்களா இருப்பாங்க, தகப்பன் படிக்காதவங்களா இருப்பாங்க. பிள்ளைகள் படிச்சா சமுதாயம் மாறுது. இப்படி இருந்தது எப்படி மாறுது? தெளிவுள்ளதாக மாறுகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் தெளிவற்று வேதத்தினுடைய ஞானம் அறியாமல் இருக்கிற நீங்கள், when you focus your knowledge to learn about the Lord, உங்க focus உங்களுடைய அறிவு சித்தாந்தத்தை தேவனுடைய சித்தாந்தமாய் மாற்றுவதற்கு, தத்துவங்களாய் மாற்றுவதற்கு நீங்க ஒப்படைக்கிற பொழுது the God's plan will come upon you. No biological influence. உன் தாய் தகப்பன் வம்ச வழியிலே வணங்கி கொண்டு வந்தவைகள் எல்லாம் இப்ப என்ன செய்யறீங்க? அதை தூரப்படுத்துறீங்க, அப்புறப்படுத்துகிறீங்க. அவங்க சொன்னதெல்லாம், உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் தவறுள்ளவைகள். அப்படிதானே? So biological influence உங்களை வேற ஏதோ ஒரு காரியம் உங்களை நடத்தி கொண்டு வந்தது. Now that has been destroyed by knowing that God's plan. தேவனுடைய சித்தாந்தம் உனக்குள் இறங்குகிற பொழுது அது என்ன செய்து கைக்கப்படுகிறது. Not only that, pre-arranged system. பலர் பலவிதமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கென்று சொல்லி தேவ ஆவியினால் ஒரு ப்ரீ அரேஞ்ச்டு சிஸ்டம் இருக்கு. அது உனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். இவைகள் எல்லாம்
எனக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற the God's plan, the determination, தீர்மானங்கள், the will, அவருடைய சித்தம் என்ன செய்யப்படுகிறது? It enters into your mind as a pre-arranged system. எப்படி பின்பற்றுகிற அந்த நீதியையும் தயையும் தேடுகிறையோ, நீதி it becomes as a pre-arranged system in your mind, in your soul, in your physique, in your thought, in your emotion and in your activity. Just ஒரு பின்பற்றுதல்ல எவ்வளையா விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இருக்குதா இல்லையா? நான் இங்கிருந்து இதை பேசுறேன்னா பின்பற்றுதல்ல என்ன இருக்குன்னு அந்த நீதியை அறிய விரும்பினேன். தேவனுடைய தயை என் மேல் இருந்தது. I got into research. அதை தேடும்படியாய் உள்ள இறங்கினேன். I searched it through books. I searched it through Holy Bible. விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. அது என்ன தெளிவுபடுத்துது? நான் உங்களை தெளிவுபடுத்துறேன். அருமையான தேவச்சனமே, என்னைக்கு நீங்க பின்பற்றுகிற ஆரம்பிக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்த ஆரம்பிப்பார். உன்னை கொண்டு மற்றவர்கள் மீது நடத்த ஆரம்பிப்பார். This is the God's plan. This plan will be given unto you as a pre-arranged system. மிஷனரி ஊழியத்தை பத்தி நீங்க பேசுனீங்க, ஜெபிச்சீங்க, பாஸ்டர் ஜெபிச்ச மிஷனரி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணீங்க. ஐயா மிஷனரி ஊழியத்தை தாங்கணும்னு சொன்னீங்க. ஜஸ்ட் 2 days before 1500 ரூபாய் பட்டுக்கோட்டைக்கு போகிற ஊழியர்களுக்கு நான் கொடுத்துருந்தா. நான் பெருமைக்கு சொல்லல, சாட்சிக்கும் சொல்லல. இந்த ப்ரீ அரேஞ்ச்டு சிஸ்டம் எனக்கு தெரியாது, ஆவியானவர் எனக்குள் வச்சிருந்தாரு. கடந்த 3 நாட்கள் முன்பாக வரைக்கும் எனக்கு தெரியாது. இட் வாஸ் a flash. அங்கே ஒரு சொல் வருது, ஐயா இந்த மாதிரி பட்டுக்கோட்டைக்கு மிஷனரி மூலியமா கடந்து போக போறோம், நீங்க போக முடியும்னா போகிறவங்களை ஒருத்தர் நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய். இம்மீடியட்டா the amount was given to them. நான் சொல்லணும் அவசியம் இல்லை. The pre-arranged system of the Lord, the God's plan உங்களுக்குள் வருகிற பொழுது பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை விட்டு விலகும். இதுவரைக்கும் கொடுக்கணுங்கிற அபிப்பிராயம் இல்லை, கொடுக்க கூடாதுங்கிற அபிப்பிராயம் இல்லை, ஆனா கொடுக்கப்பட வேண்டும் என்கிற சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்? அது தேவனுடைய பிளானுக்கு நான் ஒப்பு கொடுத்த பொழுது அந்த இடத்துல பயாலஜிக்கல் சிஸ்டம் கொடுப்பதோ கொடுக்க கூடாது என்பது தாட்ஸ் வெளியே போய் இட் இஸ் தி ப்ரீ அரேஞ்ச்டு சிஸ்டம் என்று சொல்லி என் சிந்தனையில பேசுகிறது. அல்லேலூயா. சோ தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அவர் சகலத்தையும் செய்ய. யோபு 42 வசனம் உன் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அவர் செய்ய நினைத்தது நீ செய்ய நினைத்ததல்ல, உன் சித்தம் அல்ல, உங்க திட்டம் அல்ல, உங்க தீர்மானம் அல்ல. நீதி என்பது ஒன்லி கிரைஸ்ட தவிர நீயனால இல்ல. தயை என்பது அவர் கொடுத்தாதான் அதையே நீ உணர முடியும். நேற்று நீ பாதுகாப்போடு வந்த பிரச்சனையோடு, ஆனாலும் தேவன் பாதுகாத்தார் இல்லையா? அதுதான் தயை. இந்த உணர்வு உன்னை தவிர வேற யாராவது உணர முடியுமா? தயை அப்படிப்பட்டதல்ல. நீ பின்பற்றுகிற நீதி அப்படிப்பட்டதல்ல. ஒருவனை விழுந்து கிடக்கிறவனை ஜீவனோடு எழுப்பும். அவனுக்குள் நீ பெற்ற நீதியை கொடுக்கிறதாய் மாறும். நீ சொன்னது நிமித்தம் அங்கே தேவ மகிமை அங்கே ஏற்படுமானால் the God's pre-arranged system is functioning on your mind. The God's plan works with your plan. உன் சொந்த பிளான் அந்த God's plan நடக்காது. கடவுளுக்கு என்று அர்ப்பணிப்போடு கூட பின்பற்றுகிற அனுபவத்தில் தேவன் என்னை நீதிமொழிகள் 21:21 படி என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ ராஜ்யம் உனக்குள் இருக்குமானால் உன்னை கொண்டு செய்கிற காரியம் அது பகிரமாயிருக்கும்.
தேவ ஜனமே, என்னைக்கு நீ செய்ய நினைக்கிறியோ, the protection, the God's protection will be upon you. அது மாத்திரமல்ல, moving to real space and place. உன்னை உண்மையான இடத்துக்கு நீ எங்க இருந்து புறப்பற்றியோ அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பாரு. அந்த இடத்துல உன்னை நடத்துவாரு. அந்த இடத்துல உன் நாமத்தை மகிமைப்படுத்தும் அளவும் உன் ஜனங்கள் உன்னை பார்த்து சீர்படுத்துகிற அனுபவத்துக்குள் கொண்டு போகிற அனுபவத்தை உங்களை கொண்டு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவைகள் நடத்தப்பட்ட சம்பவம் தான் ஆதியாகம புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் நடைபெற்றிருக்கிறது. தேவச்சனமே, 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து மறுபடியும் 5வது வசனத்துக்கு போகிறோம். 6வது வசனத்தை வாசிப்போம். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சாட்சிய யாக்கோபு தன் மனைவிகளாகிய லாபானுடைய பெண்களுக்கு கற்று காமிக்கிறார். இப்ப அவர் சொல்றாரு, என்னால இயன்ற மட்டும் நீதியையும் தயையையும் உங்க அப்பாவுக்கு நான் செய்து காமிச்சேன். 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The God's pre-arranged system இப்ப உள்ள வருது. The God's plan இப்ப உள்ள வருது. யாக்கோபை ஒரு தனி நபராக பயந்து ஓடப்பட்டவனாக அவன் கடந்து வருகிற பொழுது லூஸ் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வெளியே ஒரு கல் எடுத்து தலைமையில தலைக்கு கீழே வச்சு தூக்குறான். தரிசனத்தை காண்கிறான், இறங்குகிறதும் ஏறுகிறதுமாக. அவனுக்குள் ஒரு தெய்வீக வல்லமை கடந்து வருகிறது. அவனை ஒரு ப்ரீ அரேஞ்ச்டு சிஸ்டத்துக்காக தேவன் அவனை முன்குறிக்கிறார். அவர் சொல்ற, ஆண்டவரே, எனக்கு கிடைக்கக்கூடிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் அதிலிருந்து உமக்கு நான் தசம பாகத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி முடிக்கிறான். இந்த சொப்பனம், இந்த தரிசனத்திலே காண்கின்ற ஒவ்வொன்றையும் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறார். அங்கிருந்து கடந்து வரா நடந்ததை குறித்து தன்னுடைய மனைவி ஆகிய லாபானுடைய பெண்கள் கிட்ட அதை உரையாற்றுகிறார். வாசிக்க கேட்போம் 7வது வசனத்தை. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. காரணம், இங்கே யாக்கோபனுடைய சிந்தைகள் எல்லாம் தேவனை மாத்திரமே பின்பற்றுகிறவனாயிருந்தான். அம்மா வீட்டுல இருந்து ஓடினவரு லாபான் வீட்டுல கொண்டாட்டிங்களும் கிடைச்சிருச்சு, சோறும் கிடைச்சிருச்சு. இது ரெண்ட தவிர ஒரு ஆளுக்கு என்னங்க வேணும்? இருக்கிற இடம், சாப்பாடு, மனைவி எல்லாம் கிடைச்சு போச்சு. வேலை செய்யணும் அவசியமா? எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனாலும் யாக்கோபு ஒப்பந்தம் பண்ணது என்ன? நான் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒவ்வொன்றிலும் நான் தேவனுக்கு அந்த ப்ரீ அரேஞ்ச்டு சிஸ்டத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தாரு. அந்த காட்ஸ் பிளானை நிறைவேற்றினான். இங்க பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஏன் செய்யணும்? என் மாமா பொண்ணு எனக்கு தான், இதுக்கு நான் சம்பளத்துக்கு வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்டாரா யாக்கோபு? அப்படின்னு போட்டிருக்குதா? உங்க வாழ்வை
அவனுக்கு ஏன் நான் செய்யணும்னு என்னைக்காக சிந்திச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில காட்ஸ் பிளான் ஒர்க் ஆகாது. அவன் எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினான்? 10 முறை. ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன் என்று ஸ்ட்ரைக் ஏதாவது பண்ணாரா? Because it was pre-arranged plan of the God. அவரை பின்பற்றி வந்த யாக்கோபு லாஸ்ட் வரையில் பின்பற்றுகிறவனாக இருந்தான். தேவச்சனமே, சபைக்கென்று வந்திருக்கிற நீ உன் பின்பற்றுதல் சரியா இல்லை என்றால் நீ லாபான வஞ்சிக்க மாட்ட. யார முதல்ல வஞ்சிப்ப? தேவனைதான். உன்னை தேர்ந்தெடுத்த தேவனை நீ வஞ்சிக்கிறவனாய் மாறிவிடுவான். அப்படி வஞ்சிக்கப்பட்டவன் முதல்ல சபைக்கு வரும்போது ஆசீர்வாதமா இருப்பான், பின்பு சபைக்கு வரமாட்டான். அவன் வீட்டுல தாண்டவமாடும் பிரச்சனைகள். இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் சபைக்கு வந்துகிட்டே இருக்கு, ஆனாலும் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கு. இந்த இரண்டாவது ரகம் என்ன தெரியுமா? லாபானுடைய முகநாடி மாறினது போல நீ முன்னேற முன்னேற உனக்கு எதிராக பொறாமைகளும் எரிச்சல்களும் வன்கங்களும் முன்னேறும். ஆனாலும் அவைகள் வெற்றி பெற முடியாது. நம்முடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் வேற, தேவனுக்குள் ஒப்பு கொடுத்து செய்யப்படுகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. உங்க பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்தை சேர்ந்ததா. நீங்க உங்க பேச்சுல பாத்தீங்கன்னா நிறைய உங்க குடும்பத்தினுடைய பேச்சுகள், தோல்விகள் உங்க குடும்பத்தினுடைய தோல்விகள், வெற்றிகள் உங்க குடும்பத்தில் உள்ள வெற்றிகள் அதிகமா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எங்க அப்பா இருந்தா அப்படின்னு வரும், எங்க அம்மா இருந்தா, என் அண்ணன் இருந்தா, என் தம்பி இருந்தா, இதேதான் ஓடிட்டு இருந்துதான் ஒண்ணும் இல்லையா, அதேதான் சொல்லி இருந்துக்கிறான். அதுதான் பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். God's பிளானுக்கு நீ ஒன்றை ஒப்பு கொடுப்பாய். When the race enters into talent, இது no biological influence. உன் லைஃப்ங்கிறது இங்க இறங்கிடும். இப்ப யாக்கோபு இங்க பிளான், எந்த பிளான் சொல்றான்? உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். இதுவரைக்கும் பயாலஜிக்கல். புரியுதுங்களா? பயாலஜிக்கல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இப்ப லாபானுடைய புத்தி தேவனுடைய புத்தியை போல இருக்குதா, மனுஷனை போல இருக்குதா, அல்லது மாயையில் இருக்குதா, அல்லது பிசாசின் தந்திரத்தில் இருக்குதா? இப்ப அவன் யாரா இருக்கிறான்? ஒரு பிசாசினுடைய தந்திரத்தில் உள்ளவனாக இருக்கிறான். என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இங்கே யாக்கோபு not through biological system அவர் சொல்ற அர்த்தம், அப்பா என்னை இப்படி பார்த்தாரு, ஆனா என்னை நடத்துகிற தேவன் என்னை கைவிடல, எனக்கு தீங்கு செய்ய. இப்போ 11வது வசனத்தை நாம் அன்னைக்கு வாசித்தோம், இன்னைக்கு வாசித்தோம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை இங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீ எழுதி வச்சுக்கங்க. இது உங்களுடைய உள்ளத்தில் பதிஞ்சிருக்குமானால் குறித்த காலத்துக்குள்ள நீங்களும் சொப்பனத்தை காண்பீங்க. எழுதி வச்சுக்கங்க. வார்த்தை வெறுமனே திரும்ப. ஒரு யாக்கோபுக்கு ஆதாமை உருவாக்கி 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்குமானால்
அதே சம்பவம் ஆதாமிலிருந்து 6024வது வருஷத்துல உங்க வாழ்க்கையில தைரியமா நடக்கும், தாராளமா நடக்கும், உங்க வாழ்க்கையை மாற்றும். இப்ப நம்ம லைஃப்ல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நீதி என்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசுவாய் இருக்கிற வார்த்தைய நீங்க தியானம் பண்ண ஆத்மாவில் இருந்து புறப்படுங்க. நாட் த்ரூ ஹெட் நாலேஜ். இந்த நாலேஜ் வச்சு பார்க்காதீங்க. இந்த நாலேஜ் வச்சு பாத்தீங்கன்னா 20 அதிகாரம் வாசித்துருவீங்க. ஆனா ஆத்மாவில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வசனம் உங்களை டச் பண்ணும். எதை படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அந்த வசனம் உங்களுடைய சாவி வசனமாக மாறும். அந்த வசனம் உங்க வாழ்க்கைய முதலாவது இந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்துல இருந்து உங்களை அழிச்சு எடுக்கும். ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். வாசிக்கும் போதே பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள அதை பேசுவார். இப்ப உங்க லைஃப் ஒரு ப்ரீ அரேஞ்ச்டு சிஸ்டத்துக்குள்ள போவோம். உங்களுக்கு தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை நிறைவேற்றும் அளவும். இங்கே யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார். இந்த ப்ரொடெக்ஷனை வாசிக்க கேட்போம். அந்த 7வது வசனத்துல உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. சுவாசிக்கிறீங்களா? யாக்கோபுக்கு தேவன் அவங்க மாமன் மூலமாக பொறாமையோ எரிச்சலோ வன்கண்களோ தெய்வீகமற்ற செயல்பாடுகளோ இருந்தாலும் தேவன் இடம் கொடுக்கவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? பின்பற்றுகிற அனுபவம் உனக்குள் இருக்குமானால் தேவன் கொடுக்கிற விசேஷித்த ப்ரொடெக்ஷன் யாரால, எந்த விக்கிரகாவிகளினால், எந்த சூனியங்களினால், எந்த மாந்திரீகத்தினால் உங்களை டச் பண்ண முடியாது. நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லுவீங்க, எனக்கு என்ன சூனியம் வச்சான், என்ன தொட முடியல, என் குடும்பத்துல யாரோ பகை இருந்திருக்கு, செய்திருக்காங்க, எங்களை தொட முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி உங்களுக்கு எந்த கஷ்டமோ, எந்த பாரமோ, எந்த பிரச்சனைகளோ இருந்தால் தேவ ஜனமே, நீங்க சொல்றவராக பின்பற்றி பாருங்க இந்த வார்த்தைகளை. இது வேணா அப்படியே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கங்க, திங்க் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்காது. எனக்கெல்லாம் விரோதமா எத்தனையோ சூழ்நிலைகள், ஒருத்தன் ஜெயிக்க முடியல. ஒருவேளை பண லாஸ் இருக்கலாம், ஜீவனுக்கு லாஸ், தொட முடியல. ஏன்? நாம் பின்பற்றுகிற தேவன் எனக்கு தீங்கு அணுகாதபடி என்ன பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இவைகளுடைய மற்ற காரியங்களை அடுத்த வாரம் பார்த்து முடிப்போம். இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு என்று நீங்கள் இதை நியமித்துக் கொண்டால் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறத இன்னைக்கே நீங்க